ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ குலோப் ஜாமுன் அப்படின்னாலே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட். இது செய்யணும் அப்படின்னா நம்ம கடையில் தான் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி ரெடி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக குலோப் ஜாமுன் மிக்ஸ் தயார் செஞ்சு செய்ய போகிறோம். குலோப் ஜாமுன் கொஞ்சம் கூட விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நான் அமுல் பிராண்ட் தான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் விருப்பமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு. நம்ம எந்த கப்பில் பால் பவுடர் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் பால் பவுடருக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திங்கன்னா போதும். அளவு சரியாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் மாவோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நெய்யோட மாவை நல்லா கலந்தெடுக்கிறோமோ அந்தளவுக்கு குலோப் ஜாமுன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். பால் ஃபஸ்ட்டே நிறையா சேர்த்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. நமக்கு 1/2 கப் பாலும் தேவைப்படாது. 1/2 கப் பாலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீதம் இருக்கும். சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடக்கூடாது. விரல் நுனியில் இது மாதிரி கலந்து விட்டிங்கன்னா மாவு ஒன்றா சேர்ந்து வந்துடும். ஸோ நிறைய பேருக்கு குலோப் ஜாமுன் செய்கிற போது இருக்கிற டவுட்டே நம்ம பால் விட்டு பிசைகிறதுனால குலோப் ஜாமுன் சீக்கிரமாக கெட்டு போகாதா அப்படின்னு சொல்லி தான். குலோப் ஜாமுன் கெட்டு போகாது. நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் தண்ணி விட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ குலோப் ஜாமுன் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற 1/2 கப் பாலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் மீதமாகிடுச்சு. ஸோ பாலாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும், நம்ம எந்த அளவுக்கு மைதா மாவு சேர்க்கிறோமோ அதை பொறுத்து தான் தேவைப்படும். மைதா மாவு அளக்கிற போது மட்டும் அழுத்தி அளக்காமல் லேசாக அளந்து எடுக்கணும். ஏன்னா பால் பவுடர் லேசாக தான் இருக்கும். நம்ம மைதா மாவு லேசாக அளந்து எடுத்தோம்னா தான் குலோப் ஜாமுன் நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், கையில் நசுக்கி பார்க்குற போது விரல் இது மாதிரி சாஃப்டாக இறங்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் இதை நல்லா ஊறட்டும். இந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது 10 நிமிஷம் இருக்கட்டும். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திடலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பால் பவுடரும் மைதா மாவும் அளந்து எடுத்துருக்கிறோமோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. அப்போ தான் இனிப்பு சரியாக இருக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சி பாகு நமக்கு லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வர்ற அளவுக்கு. பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக பாகை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். கம்பிப்பாக தான் வந்துடக்கூடாது. இந்தளவுக்கு லைட்டாக பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்துச்சுன்னா போதும். அப்போ தான் குலோப் ஜாமுன் ஜீராவில் நல்லா ஊறி வரும். இப்போ கடைசியாக வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இந்த டைமில் நம்ம குலோப் ஜாமுன் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு இதை சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். உள்ளங்கையில் வச்சு வெடிப்பு எதுவும் இல்லாமல் உருட்டிக்கோங்க. ஒருவேளை மாவு ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக பால் தொட்டு ஊறினீங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குலோப் ஜாமுன் உருண்டைகளை உள்ளே சேர்த்திடலாம். ஸோ எண்ணெய் ரொம்பவே சூடாக இல்லாமல் மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூடாயிடுச்சுன்னா இது பால் பவுடர் அப்படிங்கிறதுனால மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். அப்புறம் உள்ளே சரி வர பொரிஞ்சிருக்காது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு வேக விட்டிங்கன்னா தான் ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும்.
இப்போ குலோப் ஜாமுன் உள்ளே சேர்த்திட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்ம குலோப் ஜாமுன் ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம குலோப் ஜாமுன் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. ஸோ ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாச்சுன்னா போதும். அவ்வளோதான். இதை இப்போ வெளியில் எடுத்து சர்க்கரை பாகில் சேர்த்திடலாம். இதே மாதிரி எல்லா குலோப் ஜாமுனையுமே பொரித்து சர்க்கரை பாகோட ஒன்றா சேர்த்திடுங்க. சர்க்கரை பாகு ரொம்பவே சூடாக இல்லாமல் மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வேளை ஆறிடுச்சு அப்படின்னா கூட லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா குலோப் ஜாமுனை உள்ளே சேர்த்திடுங்க. அப்போ தான் ஜீராவில் நல்லா ஊறி வரும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. 2லேருந்து 3 மணி நேரம் போல் ஜீராவில் நல்லா ஊறட்டும். ஸோ ஊறினதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம குலோப் ஜாமுன் சர்க்கரை பாகில் நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதே மெத்தடில் பால் பவுடரை பயன்படுத்தி குலோப் ஜாமுன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.